புதுச்சேரியில் மதுபானம் மற்றும் மொபைல் போன் கடைகளை உடைத்து திருடிய 2 சிறுவர்கள் உட்பட 3 கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 57,870 ரூபாய் ரொக்கம் மற்றும் 52,400 ரூபாய் மதிப்புள்ள மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் கடந்த 7ஆம் தேதி இரவு ஒரு தனியார் மதுபான கடையை உடைத்து கல்லாவில் இருந்த 1 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் திருடினர். இதுகுறித்து ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் 2 மர்ம நபர்கள் கடைக்குள் புகுந்து பணத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. அதில் திருச்சி ஈபி சாலை சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த 24 வயதான சச்சின் என்கிற சஞ்சய் என்பவர் திருடியது தெரியவந்தது. அவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் மதுபானம் மொபைல் போன் கடையில் திருடியதை ஒப்புக்கொண்டனர். அவர் அளித்த தகவலின் பேரில் 2 சிறுவர்களையும் போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து சஞ்சயிடம் இருந்த 57,870 ரூபாய் ரொக்கம் மற்றும் 52,400 ரூபாய் மதிப்புள்ள மொபைல் போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இவர் மீது தமிழகத்தில் பல்வேறு திருட்டு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. வணிக உரிமம் பெறாத கடைகள், தொழிற்சாலைகள் சீல் வைக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரித்து நோட்டீஸ் விநியோகித்து வருகிறது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி பகுதியில் ஏற்கனவே உள்ள 1200 கடைகள், புதியதாக 300 கடைகள் வணிக உரிமம் பெறாமல் இயங்குவதாக கவனத்திற்கு வந்துள்ளது. இந்த கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு வருகிறது. பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் உரிமம் பெறாமல் உள்ளனர். இவர்கள் 7 நாட்களுக்குள் உரிமம் பெறாவிட்டால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும். உரிமம் பெறுவதற்கான கட்டண விவரங்கள், உரிமம் பெறுவதற்கான விண்ணப்பம் இணையதளத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம். வரும் 2025-26ஆம் ஆண்டிற்கான வணிக உரிமம் புதுப்பிக்க பிப்ரவரி 28ஆம் தேதி கடைசி நாள். அதன் பிறகு 25% அபராதம் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட செயின்ட் பால்பேட் மாரியம்மன் கோவில் தெருவில் 55 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி வழிகாட்டுதலின்படி ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட செயின்ட் பால்பேட் மாரியம்மன் கோவில் தெரு பகுதியில் 55 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. முதலமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ரங்கசாமியின் வழிகாட்டுதலின்படி ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் விழாவில் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு ஒப்பந்ததாரரிடம் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முகுந்தன் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு தள்ளுவண்டி, இஸ்திரி பெட்டி, நாதஸ்வரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு 13 பயனாளிகளுக்கு தள்ளுவண்டி, இஸ்திரி பெட்டி, நாதஸ்வரம், மேளம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரிகள், எம்எல்ஏ ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நடிகர் விஜயின் தாவேகா குறித்த கேள்விக்கு அது சம்பந்தமாக நான் பேச விரும்பவில்லை என நடிகரும் தயாரிப்பாளருமான விஷ்ணு விஷால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காமராஜர் நகர் 45 அடி சாலையில் ஸ்லாம் என்ற பெயரில் புதிய உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரபல முன்னணி நடிகர் விஷ்ணு விஷால் மற்றும் காமெடி நடிகர் கருணாகரன் ஆகியோர் உடற்பயிற்சி கூடத்தை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து இருவரும் உடற்பயிற்சியும் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் விஷ்ணு விஷால், உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு உடற்பயிற்சி மிகவும் அவசியம். எனவே தவறாமல் அனைவரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ராட்சசன் பட இயக்குனருடன் சேர்ந்து தற்பொழுது 3வது படம் நடிக்க இருப்பதாகவும், இதற்கான தலைப்பை விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும், மேலும் 2 படங்கள் தயாரிப்பில் உள்ளதாகவும் தெரிவித்த அவர், இந்த ஆண்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார்.
தொடர்ந்து நடிகர் விஜயின் தாவேகா குறித்த கேள்விக்கு, நான் அதற்காக இங்கு வரவில்லை, அது சம்பந்தமாக நான் எதுவும் பேச விரும்பவில்லை என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நடிகர் கருணாகரன், அனைவருக்கும் உடற்பயிற்சி செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவரும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் 3 பெண்கள் உட்பட 6 பேரிடம் 16,38,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். பெரிய காலாப்பட்டை சேர்ந்தவர் நவநீதா. இவரை வாட்ஸ்அப் மூலம் மர்ம நபர் தொடர்பு கொண்டார். தங்களை டிஜிட்டல் தொடர்பான வழக்குகளில் கைது செய்துள்ளதாகவும் அதிலிருந்து விடுவிக்க பணம் அனுப்ப வேண்டும் என கூறினார். அதற்கு பயந்து 9,69,000 ரூபாய் பணத்தை அனுப்பி ஏமாந்தார். முதலியார்பேட்டையை சேர்ந்த சரவணன் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர், தங்களுக்கு பார்சல் வந்துள்ளது, அதில் போதைப் பொருட்கள் இருப்பதால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மும்பை போலீசார் வீடியோ காலில் பேச உள்ளதாக மிரட்டியதை நம்பி 5,03,000 ரூபாய் பணத்தை அனுப்பி ஏமாந்தார். அரியாங்குப்பத்தை சேர்ந்த கிருத்திகா தேவி 54,000 ரூபாய் பணத்தையும், காரைக்கால் கங்காதரன் 46,000 ரூபாய் பணத்தையும், லாவண்யா 46,000 ரூபாய் பணத்தையும், லாஸ்பேட்டை ராமகிருஷ்ணன் 20,000 ரூபாய் பணத்தையும் அனுப்பி ஏமாந்தனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி செய்த கும்பலை தேடி வருகின்றனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை திசை திருப்பும் வகையில் அதிமுகவினர் மீது பொய் புகார் கூறும் திமுகவினரை கண்டித்தும் அமைச்சர் சுப்பிரமணியன் தான் அந்த சார் என கூறி புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்தில் யார் அந்த சாரை கைது செய்ய வலியுறுத்தி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் குற்றவாளி ஞானசேகருடன் தமிழக முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் மா சுப்பிரமணியன் புகைப்பட பதாகைகளை ஏந்தி அதிமுகவினர் தமிழக திமுக அரசை கண்டித்தும் உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், சென்னை பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை திசை திருப்பும் வகையில் அதிமுகவினர் மீது பொய் வழக்கு போடும் செயலில் திமுக அரசு கண்டிக்கத்தக்கது என்றும், குற்றவாளி ஞானசேகரன் கூறிய அந்த சார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தான் என்ற சந்தேகம் உள்ளதாகவும் இதில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றார். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமையும் என கூறினார். சோரப்பூர் லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி தினத்தை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. புதுவை அருகே உள்ள சொரப்பூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு சாமியை வழிபட்டனர். உற்சவர் லட்சுமி நாராயண பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு சொர்க்கவாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சி தந்தார். மேலும் லட்சுமி நாராயண பெருமாள் மற்றும் கனகவல்லி தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவில் சோரப்பூர் உள்ளிட்ட சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் சென்று சுவாமியை வழிபட்டனர். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோன்று வடுவக்குப்பம் வெங்கடேச பெருமாள், பண்டசோழநல்லூர் வரதராஜ பெருமாள், மடுக்கரை சத்திய நாராயண பெருமாள் உள்ளிட்ட ஆலயங்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தில் நடைபெற்று வந்த பகவத்கீதை கண்காட்சி அயல்நாட்டு வாழ் இந்தியர்களின் நாளில் நிறைவு பெற்றது. நேஷனல் ஹெரிடேஜ் இன்ட்ரஸ்ட் உதவியுடன் நடைபெறும் புதுவை அருங்காட்சியகத்தால் பகவத்கீதை கண்காட்சி முன்னெடுக்கப்பட்டது. இக்கண்காட்சியானது புதுச்சேரி கோலாஸ் நகரில் அமைந்துள்ள புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தில் கடந்த மாதம் 23ஆம் தேதி புதுச்சேரி மாநில கல்வெட்டு ஆய்வாளர் வில்லியனூர் புலவர் வெங்கடேசன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. மேலும் பகவத்கீதை கண்காட்சி அயல்நாடு வாழ் இந்தியர்களின் நாளான நேற்று நிறைவு பெற்றது. இக்கண்காட்சியில் பகவத்கீதை பற்றிய அடிப்படை விளக்க செய்திகளும், பகவத்கீதையின் 18 அத்தியாயங்களும் 666 என அத்தியாயங்களை 3 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ள பகவத்கீதையின் சார செய்தியை முன்னெடுத்து வைக்கிறது. இக்கண்காட்சியின் நிறைவு நாளான அயல்நாடு வாழ் இந்தியர் நாளினை முன்னிட்டு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த பாவாடை கலியபெருமாள் புதுவை அருங்காட்சியகம் சார்பிலும் புதுச்சேரி மக்கள் சார்பிலும் சிறப்பு செய்யப்பட்டது.
இந்த நிகழ்ச்சியில் இளங்கோவன், ராஜா வெற்றி செல்வம், சசிகுமார் போன்ற சமூக தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். இக்கண்காட்சியினை புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலக மேலாளர் மனோரஞ்சினி ஒருங்கிணைத்தார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு புதுச்சேரி ஆட்சியருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் இந்திய ஆட்சி பணியில் உள்ளிட்டோருக்கு ஜனவரி 6ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் பயிற்சியில் பங்கேற்க முசிறி சென்றுள்ளார். இதையடுத்து காரைக்கால் துணை ஆட்சியர் அர்ஜுனன் ராமகிருஷ்ணனிடம் ஆட்சியர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கார்னிவல் உள்ளிட்ட முக்கிய நிகழ்ச்சிகள், வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு ஒப்புதல் தர வேண்டியுள்ளது உள்ளிட்டவை இருப்பதால் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக கூடுதல் பொறுப்பு தரப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையை புதுவை அரசு செயலகம் வெளியிட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் மணிமேகலை கண்ணையன், மது கண்ணையன், பள்ளியின் தலைமை ஆசிரியை சித்ரா, பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் மதர் தெரேசா அரசு செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் திருமுருகன் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான உரியடி விளையாடி மகிழ்ந்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மதர் தெரேசா அரசு செவிலியர் கல்லூரியில் செவிலியர் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் அமைச்சர் திருமுருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களோடு இணைந்து பொங்கல் கொண்டாடினார். மேலும் கல்லூரிக்கு வந்த அமைச்சர் திருமுருகனை மேளம் தாளம் இசைத்து நடனமாடி மாணவர்கள் அமைச்சரை வரவேற்றனர். இதனை அடுத்து மாணவர்களோடு இணைந்து அமைச்சர் திருமுருகன் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான உரியடி விளையாட்டை விளையாடி மகிழ்ந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பாக நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மாணவி பாலியல் விவகாரத்தில் சர்வாதிகாரி போல் செயல்படும் திமுக அரசுக்கு கண்டனம் உட்பட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பாக புதுச்சேரி அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை அனைத்து தொகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடி நலத்திட்ட உதவிகளை வழங்குவது, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை கண்டித்து அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் நடத்தும் ஆர்ப்பாட்டம், அமைதி பேரணிகளுக்கு அனுமதி மறுப்பதும், ஆர்ப்பாட்டம் நடத்தும் கழகத்தினர்கள் மீது பொய் வழக்கு போட்டு போராடும், ஜனநாயக உரிமையை காலில் போட்டு மிதிக்கும் சர்வாதிகார தமிழக திமுக அரசை கண்டிப்பது உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் மாநில அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உள்பட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தனது மீது அவதூறு பரப்பும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மீது மான நஷ்ட ஈடு வழக்கு தொடரப் போவதாக தொழிலதிபர் ஆனந்த கண்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தொழிலதிபர் ஆனந்த கண்ணன், புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் 6500 சதுர அடி காலி இடத்தை வாங்குவதற்காக தான் முன்பணம் செலுத்தி உள்ள நிலையில் அந்த இடம் தனக்கு சொந்தமானது என்றும், போலி ஆவணங்கள் மூலம் அந்த இடத்தை தான் வாங்கி உள்ளதாகவும் பொய்யான தகவல்களை வெளியிட்டு எனது புகைப்படத்துடன் எனது பெயருக்கு புகழுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு களங்கம் விளைவித்து வருகிறார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறுவது போன்று அந்த இடத்திற்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்ற நிலையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு என் மீது அவதூறை பரப்பி வருகிறார். கடந்த 1 மாதமாகவே அவர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டிய தொழிலதிபர் ஆனந்த கண்ணன், தொடர்ந்து என் மீதும் எனது புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அவதூறு பரப்பினால் நீதிமன்றத்தில் மான நஷ்ட ஈடு வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். காரைக்கால் தனியார் பள்ளியில் நடைபெற்ற பல்துறை கண்காட்சி நலவழித்துறை துணை இயக்குனர் மருத்துவர் சிவராஜ்குமார் மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் பள்ளியான KMK மேல்நிலைப் பள்ளியில் பல்துறை கண்காட்சி நடைபெற்றது. இப்பள்ளியில் நடைபெற்ற பல்துறை கண்காட்சியில் அறிவியல், கணக்கு பாடங்கள் மட்டுமன்றி மொழி பாடங்கள், விளையாட்டு, விவசாயம் உள்ளிட்ட அன்றாடம் நாம் பயன்படுத்தும் அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்வேறு படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இக்கண்காட்சியை நலவழித்துறை துணை இயக்குனர் மருத்துவர் சிவராஜ்குமார் துவக்கி வைத்தார். இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த மாணவர்கள் பார்வையிட்டு படைப்புகளை செய்திருந்த மாணவர்களிடமிருந்து கேட்டு அறிந்தனர்.
இக்கண்காட்சியில் ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவது போல அமைக்கப்பட்டிருந்தது வியப்பை ஏற்படுத்தியது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் மணிமேகலை கண்ணையன், மது கண்ணையன், பள்ளியின் தலைமை ஆசிரியை சித்ரா, பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் உள்ள ஸ்ரீ தேவி ஏழை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற 6 கால பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி ஏழை மாரியம்மன் கோவில் உள்ளது. கிருத்திகையை முன்னிட்டும் உலக நன்மை வேண்டியும் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகர், ஸ்ரீ சரவணேஸ்வரர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகளுக்கு 6 கால சிறப்பு பூஜை நடைபெற்றது. முதல் கால பூஜை காலை 9 மணிக்கு தொடங்கிய நிலையில் மாலை 6 மணி அளவில் 6ஆம் கால சிறப்பு பூஜை நடைபெற்றது. வெண்ணெய் வேலவர் ஆன்மீக நற்பணி மன்றத்தின் நிறுவனரும் சிவனடியாருமான பாபுஜி கந்தசஷ்டி கவசம் ஓதி சிறப்பு பூஜை செய்தார். இந்த சிறப்பு பூஜையில் கௌரவ தலைவர் ரவி, ஆலய நிர்வாகிகள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.